இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவை காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினேன். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையினாலே எங்களை போஷித்தருளும். ஆண்டவரே, அடியனையும் சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில நாம் 663வது பாடலாகிய என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா என்ற பாடலை பாடுவோம். 663வது பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பாரா பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், பாவம் பாரா பரிசுத்தன் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் முடிவினை பார், உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்
நெல்லிழை பாரமாம். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன் நெல்லிழை பாரமாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதி மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். The cost of following Jesus. The cost of following Jesus. இந்த பகுதி மார்க் 10:17-31 லூக்கா 18:18-30 ஆகிய பகுதிகளிலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, the discipleship அல்லது இயேசுவை பின்பற்றுதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இன்றைக்கு இந்தியாவில் கூட பல குருக்களை அநேக மாணவர்கள் பின்பற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது இயற்கையாகவே நம்முடைய இந்தியாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்ட். அதனால்தான் குருகுலம் என்ற பள்ளியில குரு இருப்பார், மாணவர்கள் சேர்ந்து படிப்பார்கள். இன்றைக்கு அதை ஞாபகமாக வைத்துதான் சென்னையில நம்முடைய இறையல் கல்லூரி குருகுல் லுத்ரன் தியாலஜிக்கல் காலேஜ் அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ குருவானவர் சீடருக்கு பயிற்சி கொடுப்பார். அந்த சீடர்கள் குருவானவருடைய இல்லத்துல அல்லது அவருடைய பள்ளியில தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வார்கள். அவர் கற்றுக் கொடுக்கின்ற வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். அதுல படிப்பு இருக்கும், அறிவியல் இருக்கும், சமூக அறிவியல் இருக்கும், அரசியல் இருக்கும், வித்தைகள் இருக்கும், வில் வித்தைகள் இல்லையா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது போலதான் இங்கும் இயேசாண்டவர் தன்னுடைய சீடர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அதை பார்க்கிறாங்க. இயேசுனுடைய சீடர்கள் காடு மேடு இயேசுவோடு கூட பல இடங்களுக்கு அலைந்து திரிகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்த நிறைய மக்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. நிறைய பேர் பின்பற்ற விரும்புகிறார்கள், ஆனால் முடியாமல் போகிறது. ஏன்னா அவங்க உலகத்தை நேசிக்கிறாங்க, தன்னுடைய பணம் சொத்து சுகத்தை எல்லாம் நேசிக்கிறதுனால இயேசு ஆண்டவரை பின்பற்ற முடிவதில்லை. அதுதான் நம்ம இந்த பகுதியில் புரிந்து கொள்ள வேண்டியது. அதுவும் இயேசுவை பின்பற்றுவது என்பது மிகவும் லேசான காரியம் அல்ல. ஒரு இறையிலாளர் சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்றுவது என்பது முட்கள் மேல நடந்து செல்வதற்கு சமம், இடுக்கமான வாசல் வழியாய் செல்வதற்கு சமம் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு ஆண்டவரிடத்துல ஒரு போதகர் சொல்லுகிறார், அதாவது ஒரு செல்வந்தர் சொல்லுகிறார், போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இது ஒரு நல்ல கேள்வி. நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா சின்ன வயசுல இருந்து நீ கற்பனையெல்லாம் கடைபிடித்திருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்கணும், இதெல்லாம் சொல்றார் இல்லையா. இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை நீ ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே இல்லையா, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு
அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எல்லாத்தையும் அந்த சகோதரனுக்கு சொல்லுகிறார். உடனே அவர் சொல்றாரு, இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்திருக்கிறேன், இன்னும் என்னிடம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ குறைபாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு, நிறைவுள்ளவராய் விரும்பினால் நீ போய் உம்முடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அவன் நிறைய செல்வந்தனா இருந்தான், பணக்காரன் இருந்தான், பணம் வந்துட்டு இருந்தது. அதனால அவன் என்ன பண்றான், ஆண்டவரிடமிருந்து அவன் போய் விடுகிறான் தான் சொல்றான். பின்பு நீ போய் உன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு விற்று, அப்பொழுது நீ என் விண்ணகத்திலே செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த செல்வந்தர் பாருங்க, அமைதியாக வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏன்னா நிறைய செல்வம் அவருக்கு இருந்தது. அப்பதான் ஏசாமி சொல்றாரு, இன்னைக்கு செல்வந்தர்கள் ஆண்டவருடைய விண்ணகத்துல அல்லது பரலோக வாழ்க்கையில போவது மிக மிக கடினம். இந்த செல்வம் என்பது மிகவும் ஒரு அப்டக்கலா இருக்குது இல்லையா? பணம் வந்து அப்டக்கலா இருக்குது, தடைக்கல்லா இருக்குது. அதனால செல்வந்தர்கள் போவது தடையா இருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதி செய்கிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது அது எளிதா இருக்கும். அதாவது எருசலேமை சுத்தி மதில் இருக்கும், அந்த மதில்ல 2 கதவுகள் இருக்கும், வாயில்கள் இருக்கும். பகல் நேரத்துல திறந்திருக்கும், இரவு நேரத்துல அது அடைக்கப்படும். அப்ப இரவு நேரத்துல அவர்கள் யாராவது உள்ள லேட்டா வரணும்னா, வியாபாரத்துக்கு அது மாதிரி வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரவங்க ஊசி என்கின்ற ஒரு வாயில் இருக்கு, அங்க சின்னதான ஒரு வாயில், அங்க எளிதாக யாரும் உள்ள வர முடியாது. அதாவது இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் அது உள்ள வரவே முடியாது, அந்த அளவுக்கு அது சின்னதா இருக்கும். அதுக்குள்ள ஒட்டகங்கள் உள்ள வருவதற்கு மெதுவா தலையை கொண்டு வந்து ஒரு காலை உள்ள வைத்து 2வது காலை உள்ள வைத்து உடலை மெதுவாக உள்ள வைத்து அது வரும், அதுவும் கூட உள்ள வந்துடும். ஆனால் பரலோகத்திலே செல்வந்தர்கள் போக முடியாது. இங்க ஏசு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பணக்காரர்களை ஆண்டவர் இங்க வெறுக்கவில்லை, மாறாக பணக்காரர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வருவதற்கு அவர்களுடைய பணமே தடையா இருக்கு. அதான் 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம் இல்ல, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதே போல மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 16:24-26 வரைக்கும், உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். மார்க் 8:34 சொல்றார், அதே போல உன்னை நீ வெறுத்து என்னை பின்பற்றி வா இல்ல. லூக்கா 9:23-25 அதேதான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க ஏசு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அழைப்பு, உன்னுடைய பாடம், பதவி, பட்டம் எல்லாவற்றையும் விட்டுவிடு. அப்ப அடுத்தது ஒரு கேள்வி இங்க வருது. பேதுரு எப்பவுமே கொஞ்சம் முந்தி கேட்பார் இல்லையா? அவர் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி வந்து, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னுடைய வலது பார்சத்துல இருக்க போறீங்க, இழந்ததை 100 மடங்கு பெற போறீங்கன்னு சொல்ல. எத்தனை பாருங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீங்க ஆண்டவருக்காக எதையாவது இழந்திருக்கிறீங்களா இல்லையா? உங்க சுகத்தை, உடைய பலத்தை, உடைய குடும்பத்தை, உடைய சந்தோஷத்தை ஏதாவது நீங்க இழந்திருந்தா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை விண்ணகத்துல பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க, மிகுந்த சந்தோஷமா இருங்க. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரை காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ செல்வந்தர்கள் விண்ணக ஆண்டவரே வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது என்கின்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய பணம், எங்களுடைய பதவி, எங்களுடைய பட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் உம்மோடு கூட நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றால் இவைகளை உதறி தள்ளிவிட்டு உம்மோடு கூட நான் இணைந்து வாழ ஆண்டவரை கிருபைத்தார். இந்த காலை நேரத்துல இந்த இறை தியானத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக, ஆண்டவரையுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற போதும் உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்கின்ற ராஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தாய் திருநாடாகிய ஆண்டவர் இந்திய தேசத்தினுடைய தலைவர்கள், என்னுடைய ஆண்டவரே ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னருக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் எங்கள் தேசத்தில் அமைதி தங்கியிருக்க கர்த்தர் கிருபை தார். என்னுடைய தமிழக மாநிலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி பூங்காவாக தேசங்கள் மாறட்டும். போர்கள், பதட்டங்கள், ஆண்டவரே, எல்லா காரியங்களும் மாற வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இதோ என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பா இந்த நேரத்தில் மூத்த விசுவாசிகள், ஆண்டவரே, ஆயிரமாக்கள், ஆயர்கள், இதோ ஆண்டவர் பலவீனமா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த நாளில பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய இருப்பதாக. ஆமென்.